வணக்கம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோடசி ஆஸ்ட்ரோ. ஷோடசி அப்படின்னா காமாட்சி அம்மன், அதாவது லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லக்கூடிய காமாட்சி அம்மனுடைய இன்னொரு பேர் தான் ஷோடசி. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் என்னென்ன விதமான பலாபலன்கள் அப்படின்றத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கிரக பெயர்ச்சி, அதாவது 9 கிரகங்களுமே பெயர்ச்சி நடக்கும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரு வாட்டி ராசியிலிருந்து மாறுவார். புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, குரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. இந்த மாதிரி லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 பேர் தான்: சனி, ராகு கேது, குரு. இவங்களுடைய கிரக பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சேனல்ன்றதால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களுடைய சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையோட வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். குரு பெயர்ச்சி 2025. வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். இந்த வருஷம் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுவார். மிதுன ராசி குருவுக்கு பகை வீடு, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அது மட்டும் இல்ல, மிதுன ராசி வந்து காற்று ராசி. காற்று ராசியில மாறுறாரு குரு பகவான், உபய ராசின்னு கூட சொல்லுவாங்க. இதனால 12 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன விதமான எஃபெக்ட்ஸ்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய அதிச்சார பெயர்ச்சி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவார் அதிச்சார பெயர்ச்சியா. மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசியிலிருந்து ரெட்ரோகிரேட் மோஷன்ல, அதாவது வக்ர நிலையில பின்னோக்கி மறுபடியும் மிதுனத்துக்கே வருவார். இந்த அதிச்சார பயிற்சியுடைய பலன்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ப்ரெடிக்ட் பண்றோம். குரு பயிற்சி, குரு அதிச்சார பயிற்சி ரெண்டுமே. குரு வந்து நவகிரகங்களையே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், தனக்காரகர்னு சொல்லுவாங்க. எஜுகேஷனுக்கும் குரு தான் அதிபதி. சுப நிகழ்ச்சிகள், மேரேஜ் மாதிரியான சுப நிகழ்ச்சிகளும் குருவுடைய பார்வையால தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் கண்டிப்பா. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போம். ரிஷப ராசி குரு பெயர்ச்சி 2025. இதுவரையும் உங்க ஜென்ம ராசியில இருந்த குரு பகவான் மே 14, 2025க்கு அப்புறம் உங்க ராசிக்கு 2ஆம் வீடான மிதுன ராசிக்கு மாறுவார். மிதுன ராசி குரு பகவானுக்கு பகை வீடு, காற்று ராசி. குறிப்பா 2ஆம் வீட்டில் குரு பகவான்னு பார்க்கும்போது தனஸ்தானத்தில் தனக்காரகரான குரு வர்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அம்சம். பணப்பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியிலிருந்து தீரும் கண்டிப்பா. ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவானும் 11ஆம் வீட்டில் நல்ல பலமா இருக்காரு. இப்போ 11ஆம் வீட்டு அதிபதியான குருவும் 2ஆம் வீட்டில் மாறி இருக்காரு தனஸ்தானத்தில். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகும். சின்ன சின்ன மனக்கசப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். உங்களுடைய வாக்குக்கு மரியாதைன்றது உயரும் கண்டிப்பா. மதிப்பும் மரியாதையும் கூடுன்னு சொல்லலாம். கடந்த 2 வருஷமாவே ரிஷபராசிக்காரங்க நிறைய அவமானம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே இந்த குரு பயிற்சியிலிருந்து சரியாகும்னு சொல்லலாம். மதிப்பு கூடக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசியிலிருந்து 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடுன்னு பார்க்குறாரு. ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. கடன் வாங்கல் கொடுக்கல இருந்த பிரச்சனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, கடன் கொடுத்துருந்தாலும் சரி. கடன் கொடுத்துருந்தா பணம் வசூலாகும், கடன் வாங்கியிருந்தா கிளியர் பண்ணுவீங்க. இதுவரையும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விலகுவாங்க. ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சரியாகும்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து ஏதாவது வர வேண்டி இருந்ததுன்னா அது எல்லாமே கிளியர் ஆகும்னு சொல்லலாம். அதாவது தந்தை வழி, தாய் வழியில் ப்ராப்பர்ட்டி ஏதாவது லிட்டிகேஷனில் இருந்ததுன்னா அது எல்லாமே கிளியர் ஆகி கைக்கு வரும் கண்டிப்பாக சொத்துன்றது. 10ஆம் வீடு ஜீவனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. கெரியரில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த டைம் பீரியடில். ஜாபில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஜாபும் சரி, பிஸ்னஸும் சரி. பிஸ்னஸ்லாம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்ப்பீங்க இந்த டைம் பீரியடில். எக்ஸலண்ட்டான டைம் பீரியடுன்னு சொல்லலாம். சில ரிஷபராசிக்காரங்களுக்கு இடமாற்றம்ன்றது உருவாகலாம்.
இடமாற்றம், ஊர் மாற்றம்ன்றது வரலாம் சில ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சியா அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு மாறுவார். டிசம்பர் 5ஆம் தேதி வரையும் கடகத்தில் இருப்பார். அக்டோபர் 18 டிசம்பர் 5 இந்த 2 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய டைம் பீரியட்னு சொல்லலாம். ஹெல்த் வைஸ் சின்ன சின்ன பிரச்சனை வரலாம். குறிப்பாக ப்ரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மூட்டு வலி, கால் வலிலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த டைமில். ஹெல்த் வைஸ் யார் கூடயும் தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணக்கூடாது. கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகலாம் இந்த டைமில். ஆனால் மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான மிதுனத்துக்கே மாறுவார். வக்ர நிலையில் மாறுவார். இது ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம். உங்களுக்கு அரசியலில் இருக்கிறவங்கலாம் இந்த டைம் பீரியடில் ரொம்ப அமோகமாக இருக்கும். அதுவும் ஜாப்ல பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் மாதிரி கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம் இந்த டைம். ப்ரமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி. அதே சமயம் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சினி ஃபீல்டு, நியூஸ் பேப்பர், மீடியா, யூடியூப் இந்த மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அருமையான டைம் பீரியடுன்னு சொல்லலாம். 5th டிசம்பருக்கு மேலே கெரியரில் இதுவரையும் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருந்த ரிஷபராசிக்காரங்களாம் புது புது பிஸ்னஸ் ஐடியாலாம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்கள நிறைய பேர் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு தெளிவான மைண்ட் செட்ன்றது கிடைக்கும். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு கிளியரான மைண்ட் செட். இதுவரையும் ஒரு கன்ஃபியூஸான ஒரு மைண்ட்லேயே இருந்திருப்பீங்க. உங்கள் மைண்டுன்றது ஒரு தெளிவடையும் கண்டிப்பாக. ஓவராலாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம். அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரையும் ஒரு 2 மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான குரு பயிற்சின்னு சொல்லலாம். இதுவரையும் நீங்கள் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன். கோச்சாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து நவகிரகங்கள் 9 பிளானட்ஸுமே இப்போ கரண்ட் பொசிஷன் என்னென்ன ராசியில் இருக்காங்க, அது உங்கள் ராசியிலிருந்து என்ன ஸ்தானத்தில் வர்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. கோச்சாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு 20% மட்டும்தான் கோச்சாரம் வேலை செய்யும். அப்போ மெயினான அந்த 80% எங்கே வேலை செய்யும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு ஜென்ரேட் பண்ணுற ஹாரோஸ்கோப், அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா 80% வேலை செய்யும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய லக்னத்திலிருந்து கிரகங்கள் 9 கிரகங்களும் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க, என்னென்ன ராசியில் இருக்காங்க, என்ன ஸ்தானத்தில் இருக்காங்க, எந்த கிரகத்துடைய தசா நடக்குது, எந்த கிரகத்துடைய புக்தி நடக்குது, இதையெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணணும் 80%. உங்களுடைய சுயஜாதகம் மற்றும் கோச்சாரம் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன்ன்றதை நீங்கள் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நியர்பை இருக்கிற அஸ்ட்ராலஜரை பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணலாம். உங்களுடைய சுயஜாதகத்தை காமிச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தட். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோவில் தெரியிற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம். அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ண முடியாதவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எக்ஸாக்டாக தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சாரத்தை நீங்கள் பார்க்கலாமே தவிர, இந்த கோச்சார பலனை நீங்கள் பார்க்கலாமே தவிர சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனல்ன்றதால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். நன்றி, வணக்கம்.